மதுரையில் இருந்து இலங்கை செல்லும் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கேயே நிற்பதால் அங்குள்ள பயணிகள் தற்போது கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மதுரையிலிருந்து நாள் ஒன்றுக்கு மதுரை விமான நிலையத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திலிருந்து இலங்கை செல்லக்கூடிய ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்ற விமானமானது இயந்திர கோளாறு காரணமாக புறப்பட தாமதமாக இருக்கிறது. மேலும் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் விமானத்திற்குள்ளே அமர வைக்கப்பட்டு தற்போது பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மதுரை விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு நாள் ஒன்றுக்கு விமானம் இயக்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் 3:30 அதாவது 3:50க்கு புறப்பட வேண்டிய விமானமானது தற்போது வரை புறப்படவில்லை. 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் 183 பயணிகள் விமான நிலையத்தில் அதாவது விமானத்திற்குள்ளேயே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவதியடைந்த பயணிகள் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவமானது தற்போது அரங்கேறியிருக்கிறது. மேலும் விமானத்தில் இந்த இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகளிடம் அந்த அதிகாரிகள் விலையாக தெரிவித்தும் முன்னதாகவே தெரிவித்திருந்தால் தாங்கள் விமான நிலைய வளாகத்திலே அமர்ந்திருப்போம். தற்போது விமானத்திற்குள் அமர்ந்திருப்பதால் தங்களால் எந்த ஒரு இது செய்ய முடியாமல் அவதி விடுவதாகவும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் கழிவு நீர் உபாதை கூட சிறுநீர் கழிவு கூட இருக்க முடியாமல் அவதி வருவதாகவும் குழந்தைகள் வைத்து அவதி வருவதாகவும் குற்றம் சாட்டியதுடன் தற்போது அந்த வாக்குவாத சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. தற்போது இந்த இலங்கை விமானமானது 2 மணி நேரத்திற்கு மேலாக விமான நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் பயணிகளையும் ஏற்றி 2 மணி நேரம் விமானத்திற்குள்ளே பயணிகள் காக்க வைக்கப்பட்ட சம்பவம் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.